வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்தாலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்திக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அஜீஸ் நகர், அதே போல பரசுராங்கபுரம், கிட்டத்தட்ட அஜீஸ் நகர் 1 பிரதான தெரு, அதே போல 2வது தெரு, 3வது தெரு, பரசுராங்கபுரம் உள்ளிட்ட பல தெருக்களில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குடிசை பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக நேற்று இரவு அந்த பகுதியை விட்டு காலி செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில் இரவு தூங்கியிருப்பதாகவே பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தை இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவையான பால், மருந்து உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை வாங்குவதற்கு கூட, காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு கூட வீட்டை விட்டு வெளியே முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இங்க இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியருக்கு நம்ம அவளே கேட்போம். சார் வணக்கம் சார், ஒவ்வொரு மழையின் போதே இந்த பக்கம் அஜீஸ் நகர் இருக்கக்கூடிய பிரதான தெரு மற்றும் 1வது 2வது தெருவில் அதிக அளவு மழை நீர் தேங்குகிறது. இதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை சார், வருஷம் வருஷம் இப்படி தான் நிற்கிது. எப்பயுமே தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சவே இங்கே தண்ணி நிற்கிது, ஆனால் போக மாட்டேங்குது. எப்பயும் நடக்கிறது தான் வருஷம் வருஷம். ஆனால் அடப்பு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் தண்ணியே போக மாட்டேங்குது சுத்தமாக. கோவிலும் இதனால் திறக்கவும் முடிய மாட்டேங்குது. ஜனங்களும் நடக்கவும் வரதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஓகே, உள்ள எத்தனை வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்கு சார்? கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக? உள்ள குடிசையில் ஃபுல்லாக போயிடுச்சு. குடிசையில் ஒரு 40-50 வீடு இருக்கும். குடிசைலாம் போயிடுச்சு. ஃப்ளாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுச்சு தண்ணி. எதனால தண்ணி வெளியேற மாட்டேங்குது? பள்ளமான பகுதியா, இல்லை அதுக்கு மாற்று ஏற்பட மோட்டர் எதுவும் நிறுவலையா? இல்லை, மோட்ரு இந்த தெருவில் வைக்க மாட்டாங்க. 2வது தெரு 3வது தெருவில் தான் வச்சுருக்காங்க. இந்த தெருவில் மோட்டரே வைக்கலன்னு. இந்த பகுதியில் பால், காய்கறி உள்ளிட்ட ஏதாவது வாங்க முடியுதா? வெளியே போக முடியுதா? வெளியே போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. சுற்றின்னு தான் போக வேண்டியதாக இருக்குது. 2வது தெரு 3வது தெருக்கா சுற்றின்னு தான் போக வேண்டியதாக இருக்குது. அங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிச்சயமாக நேரடியாக கேட்டிருப்பீங்க. இந்த தெருவில் இருக்கக்கூடிய பிரதான தெரு மற்றும் இணைப்பு தெருவில் ஏராளமான கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியலை. குறிப்பாக சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள், அதே போல வயதான முதியவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பதாகவும், இதனால் தங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாகவே பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முழுவதும் தூக்கமே இல்லாமல் இரவு உணவை தவிர்த்துள்ளதாகவும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதியை விட்டு வெளியே வர முடியாமல் இன்று பணிக்கு செல்வதற்கோ அல்லது அத்தியாவசிய தேவையான பால், காய்கறி, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கோ வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. உடனடியாக சென்னை மாநகராட்சி இங்கு அதிக குதிரை திறன் இருக்கக்கூடிய மோட்டார்களை நிறுவி இந்த வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு